ஹாய் டியர், டுடே வந்துட்டு செகண்ட் வேவ் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு 11th பார்ட்டு. ஓகேங்க டியர், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் தான் ஜூனி இப்போ வந்துட்டு ஓகே நம்ஜூன் ஓகே இதில் நம்ஜூன் சொல்கிறேன். ஓகே டே. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் நம்ஜூனை வந்துட்டு கைத்தாங்களாக தூக்கி கூட்டிகிட்டு போவீங்கள. ஸோ அந்த ஆண்டி கூட வந்துட்டு அப்படியே காலை வாரிடுவாங்க. நம்ஜூன் கேட்பாரு வந்து கூப்பிட்டு போமான்னு. ஆனால் அவங்க வந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி கராராக சொல்லிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க மேலே. ஆனால் நம்மளோட நாட்டி மைண்டுக்கு வந்துட்டு அளவே இல்லை இல்லையா. ஸோ என்ன நினச்சிங்களோ ஏது நினச்சிங்களோ அது உங்களை படித்த அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சி நம்ஜூன் பாவாடை நம்ஜூனோட வயிற்றை பிடிச்சி இடுப்பை கிள்ளி வச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு செம ஷாக் ஆகிட்டு உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது நம்ஜூன் வந்துட்டு உங்களை அப்படியே செமையாக ஒரு மாதிரி வியர்டாக, அதாவது ஒரு மாதிரி என்ன ஏதுன்னே தெரியாத மாதிரி பிளாங்காக பார்ப்பாங்கல்ல. ஒரு சடனாக நீங்கள் இந்த மாதிரி கிள்ளுவீங்கன்னு அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ டக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சா இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வேறு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஹார்ட்டில் அப்படியே வெளியே வந்துடும் போல். அப்படி நாசமாக போன கையே, நல்லா இருப்பியா நீ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சைடில் திரும்பி உங்களோட கையை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு அதையும் வாட்ச் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் திரும்புகிற மாதிரி இல்லை. அவரும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா முறைச்சிட்டு இருக்காருல்ல. ஸோ சும்மா பாட்டுக்கும் முறைச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் அவரை பார்க்கணும், அப்போ அவர் முறைக்கணும், நீங்கள் பயப்படணும், அதுதானே அவர் ரூல்ஸு. ஆனால் நீங்கள் அவரை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அவருக்கு இன்னுமே கடுப்பாகுது. இப்போ எதுக்கு நீங்கள் பிடிச்சி கில்லுனா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. இப்போது நம்ஜூன் வந்துட்டு ஏய் அப்படிங்கிறாரு. திரும்பவுனா நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காதில் கேட்டுக்காத மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஏய் ஒயன் உன்னத்தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தான் ஆல்ரெடி பிபி வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே சம பீதியில் நின்றுருப்பீங்கள. அதனால வந்துட்டு திரும்ப மாட்டேங்கிறீங்க. திரும்ப அவர் வந்துட்டு ஒயன் உன்னதான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ஐயோ விடமாட்டா போலையே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எதுவுமே பண்ணாத மாதிரி கேட்குறீங்க. என்னங்க எதுவுமே பண்ணாத மாதிரி கேட்குறா, ஒருவேளை எனக்கு இது கற்பனையா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுது. ஸோ திரும்ப என்ன பண்ணு நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானா, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன பண்ண ஒயன் அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. ஸோ திரும்ப நீங்கள் அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன் சார், நான் பாட்டுக்கு உங்களை கூட்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு சடனாக ஸ்டக்காகி நின்றுட்டீங்க. என்னாச்சு சார், ரொம்பவே இழுப்பு பிடிச்சிக்குச்சா, நான் வேணா ஏதாவது பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு. இவ கிள்ளி இருப்பாளா இல்லை நானே தான் அப்படி நினச்சிக்கிறேனா, ஒன்றும் புரியலையே. ஆனால் கிள்ளினா எனக்கு நல்லாவே சென்ஸ் ஆச்சே, இன்னும் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இடுப்பில் அந்த கிள்ளி நீங்கள சாமி பிடிச்சி தடவி பார்க்குறாரு. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு, இருக்கு வலிக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் கிள்ளி இருக்கீங்க, அவராகவும் கிள்ளிக்கல. ஸோ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க சார். ஏங்க சார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. நடிக்காத ஒயன் எதுக்கு எனக்கு கில்லுன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ கேட்டானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. கில்லுண்ணா என்னது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இடுப்பை தான் பிடிச்சி கில்லுன, ஐயோ சாரிடே சிரிப்பு வந்துச்சு. ஓகே, என்னோட இடுப்பை தான் பிடிச்சி கில்லுன அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் என்ன பொம்பளை பிள்ளையா, அவங்க பிடிச்சி நான் கிள்றதுக்கு என்ன சார் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சிரிப்பாக வருது அப்படிங்கிறீங்க. அப்படி பச்சை போய் பேசுறீங்க. அவருக்கு நல்லாவே தெரியுது. வயன் என்ன வேலை பண்ணிட்டு நீ பொய் வேற பேசுவியா, நான் உன்னை என்னவோ ஏதோ நினைச்சேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு மோசமான பொண்ணா அப்படிங்கிறாரு. ஹலோ பாஸ், என்ன சும்மா பாவம் ஏதோ கூட்டிட்டு போகலான்னு கூட்டிட்டு வந்தேன், அப்புறம் தெரியாம கைப்பட்டு ஏதாவது ஆயிருக்கலாம், அதுக்காக போய் நான் மோசமான பொண்ணுன்னு சொல்லாமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு இங்கே பாரு வயன், நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு நல்லாவே தெரியுது நீ தெரியாமல் பண்ண மாதிரி தெரியல. தெரியாமல் பண்ணால் லைட்டாக ஏதாவது தான் ஆயிருக்கும். ஆனால் நறுன்னு கிள்ளி வச்ச மாதிரி நறுக்குன்னு இருந்துச்சு எனக்கு, இன்னும் கூட வலிக்குது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ஷர்ட்டை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கீழே நடத்த காட்டுறாரு. நீங்கள் வெச்சக்கண்டு வாங்காமல் அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவருக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது நீங்கள் வந்துட்டு, அதாவது காயத்தை பார்க்குற மாதிரி தெரியல, ஃபுல்லாக அவரோட இடுப்பையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ஜூன் மறுபடியும் இவன் என்ன ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஷர்ட்டை வந்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டாரு. ஸோ நீங்கள் மறுபடியும் அவர் ஷர்ட்டை கீழே இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப அவரே பார்க்குறீங்க. என்ன சும்மா ஏதோ ஷோ காட்டுற மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க சார் காட்டினீங்க பாருன்னு, அப்புறம் பார்த்தா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நான் காயம் இப்போ நீ கிளந்து எப்படி சிகப்பாக இருந்துச்சுன்னு பாரு, ரெட்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதான் சார் நான் கிளந்து ரெட் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தா நீ வந்துட்டு செக் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு.
சரி ஓகே, நான் என்ன பண்ண மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நீங்கள் உங்களோட அந்த எப்படி சொல்கிறது பேசுகிற டோனையை மாற்றிட்டீங்க. அவருக்கு ஒரு மாதிரி என்ன எது ஏன் ஏன் நீ வந்துட்டு சடனாக இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாரு. இல்லை சொல்லுங்கள் சார், நான் வந்துட்டு காயத்து பார்த்த மாதிரி இல்லைன்னு சொன்னீங்களே, வேற எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ லைட்டாக ஃப்ளிட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இவ ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒயன் நான் போய்க்கிறேன், நீ போ அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி மனுஷன் தடுமாறுறாரு அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டே ஒரே ஓட்டம் தான் ஓடி வந்துடுறீங்க. ஐயோ சாமி தப்பிச்சுட்டா எப்பா, இல்லைன்னா இதுக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி வந்துடுறீங்க கீழே. ஸோ நம்ஜுன் உள்ளேயும் போகல கீழேயும் வரல, அதே இடத்துல எங்கே விட்டீங்களோ அதே இடத்துல நின்றுக்கிட்டு எவனால் நடக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. திரும்ப உங்களையும் கூப்பிட முடியாது. அவரோட அம்மா கூப்பிட்டா அவங்க வரவே மாட்டாங்க, காதலே போட்டுக்கிறது இல்லை. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. மனுஷனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒயின் இன்னைக்கு சரியில்லை, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறா, ஏன் என்னை அப்படி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஷர்ட்டை தூக்கிட்டு அவர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ஃபீலும் இல்லை. அப்படிதான், ஆனால் உண்மை இல்லையே, இங்கே என்ன இருக்குது இப்படி பார்த்துட்டு இருக்கிறா, எனக்கு நல்லா தெரியும் அவள் வந்துட்டு சும்மா பார்த்த மாதிரி தெரியல. ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், சின்ன பொண்ணாச்சேன்னு பாவன் விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஓடி வந்து பெட்டில் படுத்துட்டு ஊண்டு இருக்கிறீங்க. ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேகமாக வருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் ஏன் நம்ஜுனை கிள்ளுனீங்கன்னு தெரியல, ஏன் அவரோட இடுப்பை அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியல. ஐயோ எனக்கு மறுபடியும் வெக்க வருதே அப்படிங்கிற மாதிரி பெட் ஃபுல்லாக உருண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்மளோட சின்னுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன விஷயம் அவனுக்கு க்யூட்டாக தோணுதோ அதை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ க்யூட்டாக தோணுதோ அதை வந்துட்டு வீடியோ எடுப்பான். ஸோ எந்நேரம் வந்துட்டு வால்குட்டி வந்துட்டு உங்களோட பின்னாடி தானே குட்டி வால் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் கீழே ஓடி வந்து தான் அவன் பார்த்துருப்பான். ஸோ ஓடி வந்து கதவு கிட்ட நிற்கவும் நீங்கள் பெட்டு ஃபுல்லாக உருண்டுட்டு இருக்கிறீங்க. அது என்னவோ அவனுக்கு க்யூட்டாக தெரிஞ்சிருக்கும் போல் உடனே ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நீங்கள் பேசுறது அதில் நல்லாவே ரெக்கார்ட் ஆகுது. குழந்தைக்கு புரியலை, ஆனால் யாராவது பெரியவங்க கேட்டால் புரியல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஐயோ பெருமாளே எனக்கு என்னதான் ஆச்சு, இது எதுக்கு, ஏன் நான் போயிட்டு அவர் கிள்ளி வச்சேன், ஐயோ தெரியலே, ஆனால் கிள்ளலான்னு தோணிடுச்சு. அது ஒரு மாதிரி மேஜிக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி தனி அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னுமே உருண்டுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்னது, ஆமாம் அவருக்கு ஏன் இடுப்பு அப்படி இருக்கு ஆனால் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா என்ன இது, ஐயோ நீ என்னடி ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப பேட் கேர்ள் மாதிரியே பேசுறியே, நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் அடிச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிறுக்கு தரமே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க. அதனால அது எல்லாமே வந்துட்டு பயமில்ல, அது குட்டி சாத்தா வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதாவது எடுத்து முடிச்சுட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு இன்னைக்கு, நான் ஏன் அவரை கிள்ளுனேன்னு உங்களுக்கு இதே யோசனை தான். அந்த பக்கம் நம்ஜுனுக்கு அவன் ஏன் என்னை கிள்ளுனா, சரி கிள்ளுந்து கூட இருக்கட்டுமே, ஆனால் ஏன் நான் அப்படி பார்த்துட்டே இருந்தா, சரி ஓகே அது கூட இருக்கட்டும், ஆனால் என்ன சடனாக ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பேசுனா அது எதனாலயா இருக்கும், ஐயோ தெரியலையே, ஐயோ கடவுளே நம்ஜுன் முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பிடணும், அதான் நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் ஆயிருக்கும், ஆனால் அவரால் வந்துட்டு அந்த இடுப்பு சுழுக்குனதுனால எங்கேயும் போக முடியல, அப்படிதான் நின்றுட்டே இருக்காரு. இதை வந்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதாவது கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஏதோ பேனாத்திட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக அவரால் வேறு பாதியிலே விட்டுட்டு வந்தேன், என்ன பண்ணியிருப்பாரு, போயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்போதான் தோணுது. ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியே நின்று பார்க்குறீங்க. அந்த பக்கம் நீங்கள் எப்படி விட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நின்றுருக்காரு. ஐயோயோ இன்னும் அங்கேயே அவன் நிற்கிறாரு, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சே, கால் வலிக்காதா, அதுவும் ஒத்த காலம் நிற்பாரே, ஏன்னா 2 காலும் பேலன்ஸ் பண்ண முடியாது, உட்காரவும் முடியாது. ஐயோ வயன் நீ ரொம்ப மோசம், கொண்டு பத்திரமா ரூம்குள்ளே படுக்க வச்சிட்டாவது வந்திருக்கலாம், அவராலே முடியல தானே, எல்லாத்துக்கும் காரணம் நானே தான். ஸோ கடவுளே என்னால் தான் அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு, நானே இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதில் கிள்ளி வேற வச்சுட்டேன், ஷோ இதில் வேற அப்படி இப்படின்னு பெனாத்திக்கிட்டே மறுபடியும் எழுந்திரிச்சு கீழே இருந்து மேலே போகிறீங்க. ஸோ நம்ஜுன் கிட்ட வந்துட்டு பார்க்கறதுக்கு தான் என்ன அவர் கொண்டு போய் திரும்ப ரூமில் விடணும்ல, அதனால தான். ஸோ அப்படி மேலே போகிறீங்க. மேலே போட்டு அவர் வந்து பார்க்குறாரு, 2 பேத்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ நேரம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கே வந்துட்டு அவரை ஃபேஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ஜுனுக்கும் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல, அமைதியாக நிற்கிறாரு. சார் ஏன் இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு கேட்குறீங்க. அதுதான் சொன்னேன்ல எனக்கு தான் இடுப்பு சுழுக்கிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் தான் போனல, அப்பவே எனக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்லிக்கலாம்ல, ஏன் சார் இப்படி நின்றுட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீ போ அப்படிங்கிறாரு. போய்க்கிறீங்களா, ஆல்ரெடி 1/4 மணி நேரத்துக்கு மேலாச்சு, இன்னும் ஒரு எட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கல, ஸோ நீங்களா அங்கே போகிறீங்க,
வாங்க சார் நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்துட்டு எதுக்கு இப்போ நீ கொண்டு போய் விடுறேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தோளில் கை தூக்கி போட்டுக்குவேன், அதுக்கப்புறம் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவேன், அதுக்கப்புறம் நான் காய ஆயிடுச்சுன்னு காட்டினா பேன்னு பார்ப்பேன், இதெல்லாம் எனக்கு தேவையா, எனக்கு மானமே போகுது அப்படிங்கிறாரு. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னது பண்ண எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெக்கமாக வருது. பேசலாம் அப்படி லைட்டாக ப்ளஷ் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும்ல ப்ளஷ் ஆகும், அந்த மாதிரி தான் அது அவருக்கு அதாவது அவர் அதை நோட் பண்ணிட்டாரு. இவன் ஏன் இந்த மாதிரி ப்ளஷ் ஆகுறா, ஆக்சுவலாக உடனே இவன் சண்டெல்லாம் போட்டிருப்பா, என்ன திடீர்னு ப்ளஷ் எல்லாம் ஆகுறா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே ரொம்ப நேரம் நிற்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட கையை எடுத்து தோலை போட்டு அதாவது இடுப்போட சேர்த்து ஒரு கையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவர் உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது, உங்களுக்கு அதை விட ஷையாக வருது. ஒரு வழியாக கொண்டு போயிட்டு அவரோட பெட்டில் வந்துட்டு உட்கார வச்சிட்டிங்க. ஆனால் உட்காரவே முடியல, பாவம் நிஜமாவே ரொம்பவே சுலுக்கிடுச்சு போல், ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரால் வந்து ஒழுங்காக படுக்கவும் முடியல. ஸோ படுக்கலான்னு அப்படி போனால் ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப வலிக்கும்ல. ஸோ அப்படிதான் ரொம்பவே அவருக்கு வலியாக இருக்குது. நீங்கள் அதை அவர் ஒரு மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே புரியுது, அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரியுது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள இல்லை உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம வந்து படுக்க வைப்போம்ல, தலையை ஒரு கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முதுகு கிட்ட ஒரு கை லைட்டாக கொஞ்சம் ஹக் பண்ண மாதிரி ஒரு பொசிஷனில் நின்று அப்படியே மெதுவாக சாய்ச்சி படுக்க வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்கார சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி முன்னாடி நிற்கிறப்ப அவருக்கு இன்னொரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அவரோட தலையில் வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு பின்னாடி வைக்கிறீங்க. அவர் வேன் உங்களே பார்த்துட்டு இருக்காருன்னு நீங்கள் கவனிக்கல. ஸோ அடுத்து அவரோட முதுகில் வந்துட்டு ஒரு கை வச்சு லைட்டாக சாய்ங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக அப்படி சாயிறாரு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாயிறப்ப அப்படி லைட்டாக படுக்க வச்சிட்டீங்களா. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக படுக்க வச்சிட்டிங்க. ஆனால் வந்துட்டு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நம்ஜன் அந்த ஹோல் டைம் ஃபுல்லாகவே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. அது இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. சும்மாவே நமக்கு ப்ளஷ் ஆகும், இனி சொல்லவா வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி 2 பேத்துக்கு மறுபடியும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அது வந்துட்டு என்னவோ தெரியல, 2 பேத்துக்கு அதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை. அதே பொசிஷனில் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம குட்டி சாத்தா மறுபடியும் எங்கேருந்து வருமோ தெரியல, அது திரும்ப சின்ன ஓடி வரான். ஓடி வந்து பார்க்குறப்ப இதுவும் அவனுக்கு க்யூட்டாக இருக்குதா என்னமோ தெரியல, இல்லை ஏதோ ப்ரூஃபுக்காக எடுக்கிறானா என்னவோ. ஆனால் வந்துட்டு மறுபடியும் இதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டான். ஸோ ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எதெல்லாம் வேணும் பிடிச்சிருக்குன்னு தோணுது அது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து வச்சுட்டு அவனோட ஃபோனில் வந்துட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வருவார், வீடியோ எடுப்பார், போவார், இந்த மாதிரி தான் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகல அதனால. ஸோ சடனாக நீங்கள் அவரை விட்டுட்டு அந்த பக்கம் தள்ளி நின்றுக்கிறீங்க. அவரும் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, நான் ஏன் இவ்வளோ இப்படி பார்த்துட்டே இருக்கேன், கடவுளே இந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைக்கும், ரொம்ப மோசமாக நினச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஆனால் நீங்கள் இருந்துட்டு ஐயோ எனக்கே இப்படி வெக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ஜனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஏதாவது தப்பாக்கே எடுத்துருவாளோ, நான் ஏன் இப்படி பார்த்தேன், சின்ன பொண்ணு, ஐயோ நம்ஜனா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்துட்டு மைண்ட் வைஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் சரி ஓகே சார் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை வேணாம் நிப்போ அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்துடுறீங்க. இப்போது அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மேடம் வந்துட்டு சிசிடிவி கேமரா விட ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பு போல். ஒரு மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. ஆனால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்படியே அக்யூரேட்டாக வந்துட்டு கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் விட்டது இது எல்லாமே கவனிச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போது கண்டிப்பாக அப்போது மருந்து போடணும், இல்லைனா அவனுக்கு ரொம்ப வலிக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கவலையாக இருக்குது. ஆனால் எப்படி 2 பேர்த்தையும் கோத்துடுறது, அதுக்கு ஒரு பிளான் போடணும்ல. மேடம் வந்துட்டு மறுபடியும் அந்த பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ அந்த ஆண்டி மறுபடியும் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் கீழே இறங்கி வரும்போது ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்களா. இப்போ நான் வந்துட்டு ஆமாம் என்னாச்சு, அவன் சும்மா நடிக்கிறான் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இல்லைங்க ஆண்டி, நான் தான் போயிட்டு நிஜமாவே ஒரு நாள் இடிச்சிட்டேன். ஸோ அவர் நல்லாவே கீழே விழுந்துட்டாரு, ரொம்பவே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எனக்கு நல்லாவே தெரியுது, ரொம்ப பெயினாக இருக்குது, அவரை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே கஷ்டப்படுறாரு, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு, லைட்டாக பெயினாக இருக்குன்னு சொல்கிறாரு, பட் நிறைய பெயினாக இருக்குது அவருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாரேன், எல்லாமே எவ்வளோ கவனிச்சு பார்த்துக்கிறேன் அவனை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்டுக்குள்ளேயே தோணுது. சரி ஓகே மெடிசன் ஏதாவது போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டு விடுங்க ஆண்டி, ஏதாவது மெடிசன் இருந்தால் போட்டு விடுங்க, அப்போ தான் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லவும், என்னடா இவன் போட்டு விடுவான்னு பார்த்தா நம்மளும் போட்டு விட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஓகே ஆண்டி மேலே தான் படுத்திருக்காரு, போயிட்டு மெடிசன் போட்டு வந்துடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அந்த ஆண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ போகிறாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ள நீங்கள் உள்ள ஓடி போயிட்டீங்க. ஆனால் டோரில் லாக் பண்ணல. ஓகேவா. ஸோ உள்ளதான் போயிருக்கீங்க. அந்த ஆண்டி சரி ஓகே
இதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த தைலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த தைலத்தெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தவங்க கையில் ஒரு தைலம் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம், அனைவரும் இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒன்று வந்துட்டு துப்புன்னு, அதாவது உங்களோட ஸ்டெப்புக்கு மேலே ஏறுவோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் உங்களோட ரூம் இருக்கும். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி தாண்டி போனால் தான் ஸ்டெப்புக்கு போக முடியாது, ஸ்டெப்பில் ஏறி அவரோட ரூமுக்கு போக முடியும். அதனால லைட்டாக கொஞ்சம் உங்கள் ரூமை மட்டும் தாண்டின மாதிரி போய் நின்றுட்டு ஒரு பாட்டில் மட்டும் தூக்கி பொத்துன்னு போட்டு உடைக்கிறாங்க. உங்களுக்கு கீழே ஏதோ விழுந்த சத்தம் கேட்குது. ஓடி வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா அந்த ஆன்ட்டி கீழே கிடக்குறாங்க. அவங்க ஒன்றும் விழலை. ஸோ அந்த டப்பாவை மட்டும் கீழே போட்டு உடச்சிட்டு அவங்க அப்படியே உட்காந்து விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ உண்டு என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா அந்த ஆன்ட்டி தான் கீழே கிடக்குறாங்க. ஐயோ ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தோசை சுடுறேன்டி. ஏப்பா நான் கீழே விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தெரியுதாண்டி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அவங்கள தூக்க போகிறீங்க. அவங்க ஐயோ நீ எல்லாம் என்ன தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும், அப்போது அவருக்கும் உடம்பு முடியலல்ல, யார் வந்து உங்களை தூக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ இல்லைண்ணே, அவன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன விட்டு அவனுக்கு மருந்து மட்டும் போட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஆண்டி முதல்ல நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவன் விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க முடியாத மாதிரி சீன் போடுறாங்க. ஸோ நீங்களும் அவங்களையும் பிடிச்சி தூக்குறீங்க. கொலன்னு போகிறாங்க. உங்களால் அவங்கள பேலன்ஸே பண்ண முடியல. ஐயோ சார் கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய ஆள், வெயிட்டாகவே தெரியல, இவங்கன்னு இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, பார்க்க துளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அவங்க நடிக்கிறாங்க, எப்படி அப்புறம் வெயிட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வெயிட்ஃபுல்லாக விடுறாங்களா, பொத்துன்னு விழுற மாதிரியே போகிறாங்க. ஆண்டி சத்தியமாக உள்ள கொஞ்சம் கொஞ்சம் க்ரிப் பண்ணுங்க, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், ஓ ரொம்ப போகிறோமோ, சரி ஓகே குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் க்ரிப்பாக நடக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, ஆண்டி ஏதாவது சுளுக்கிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்கு. எனக்கு எதுவும் சுளுக்கலம்மா, லைட்டாக கால் வலிக்குது, என்னால் மெத்தையில் ஏறி போக முடியாது, அதாவது ஸ்டெப்பில் ஏறி போக முடியாது, அவனுக்கு மட்டும் இந்த மருந்து கொஞ்சம் போட்டு விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஒரு உதவி தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஆண்டி ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டி, அதெல்லாம் ஆகாது வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா ஆகாது, போட்டு விடுமா பாவமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஆண்டி அவர் பாய் ஆண்டி, நான் போயிட்டு எப்படி அவர் அடி பிள்ளை வச்சு மருந்து போடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஏமா ஒரு பொண்ணோட இதில் ஒரு பையன் போட்டாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, பையனுக்கு பொண்ணு போட்டால் தப்புன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இது வரைக்கும் எந்த அகராதியிலும் இந்த மாதிரி சொன்னதில்லையே. ஆமா ஆண்டி சொன்னதில்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன, போட்டு விடு, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லையா, அதுவும் சரிதான், சரி எதுவுமே இல்லை நீ போ அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் குடுகுடுன்னு அந்த அந்த மருந்தா, அதுக்கு பேர் என்ன, தைலத்தை வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக மேலே போயிட்டு அவரோட ரூம் கிட்ட போயிட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவருக்கு காது கேட்கல. அவர் பாவம் வழியில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தலையில் அப்படியே கையை வச்சு படுத்துட்டு இருக்காரு. இடுப்பு தான் வலிக்குது, ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி அதனால தலைவலி சேர்ந்து வந்துடும் போல், அப்படி தலையில் கை வச்சு படுத்துட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இந்த பக்கம் நீங்கள் கூப்பிட்டு பார்த்துட்டு அவர் திரும்ப இல்லையா, ஸோ நீங்களும் உள்ள போகிறீங்க. உள்ளே போயிட்டு நிற்கவும் அவருக்கு வந்துட்டு எதுவும் ஒரு மாதிரி சென்ஸ் ஆகல, யாராவது வந்து நின்னா அந்த மாதிரி தான் டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் இருக்குன்னு பயந்துருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாரு. சார் சார் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி அந்த தைல டப்பா இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படி காட்டுறீங்க. என்னது டானிக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ சார் உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ மக்கா நீங்கள், நான் கூட உங்களை பிரில்லியன்ட் ஜீனியஸ் என்னென்னமோ நினச்சினேன். தைலம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தைலமா எதுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. குடிக்கிறதுக்கு கேட்குறீங்க பாரு கேள்வி. சார் திரும்புங்க சார் நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தைலம் போட்டு விடுறேன், ஆன்ட்டி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வயன் போய் பேசாத, என் அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா தான் போட்டு விட வந்தாங்க, ஆனால் அவங்களும் உங்களை மாதிரி பொத்துன்னு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நான் தானா விழலை, நீ தள்ளி விட்ட அப்படிங்கிறாரு. சரி ஓகே ஏதோ ஒன்று, நான் 2 பேரும் விழுந்துட்டீங்களா, அந்த மாதிரி உங்களை மாதிரி அவங்களும் விழுந்துட்டா வர முடியாதாமா, ஸோ நான் தான் போட்டு விடணும், என்ன போட்டு விடட்டா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே மனுஷனுக்கு வலி உயிர் போகுது. ஸோ சரி இதை போட்டால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறாரு. பக்கா கிக் எடுக்கிற ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறீங்க. ஏய் பார்க்கறதுக்கு குலக்கத்திரிக்கா மாதிரி இருக்கிற சின்ன பொண்ணு, நீ வந்துட்டு சுழுக்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சார் என்ன நினைச்சிட்டீங்க, என் காலேஜ் ஸ்கூல்லலாம் சும்மா எல்லாரும் ஓடி போயிட்டு விழுந்துருவாளுங்க, அவளுக்கெல்லாம் நான் தான் போட்டு விடுவேன், மருந்து போட்டு சுழுக்கு எடுத்து விடுவேன் தைலம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சாரா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸு. மற்றபடி யாராவது கீழே விழுந்து வாரிட்டு வந்தாங்கன்னா கால் சுளுக்கிச்சு கை சுளுக்கிச்சுன்னா நீங்கள் தான் இந்த தைலெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு சுளுக்கு எடுத்து விடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அப்படிங்கிறாரு. எப்படியா திரும்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே உருட்டிடுறீங்க. அவர் வந்துட்டு சைடாக போய் திரும்பியிருப்பாரு, ஆனால் ரொம்ப வலிக்கும். ஐயோ அப்படின்னு கத்திடுறாரு. இந்த பக்கம் அந்த ஆன்ட்டிக்கே கேட்குது அவர் கத்துறது. ஐயோ புள்ள வேற ரொம்ப வழியில் கஷ்டப்படுறாரோ.
ஒரு வேளை இவன் ஏதாவது எச்சா வழி பண்ணிட்டாரா என்ன பண்ணுறது இல்லைல்ல, சரி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இப்போ மேலே நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு அந்த மருந்து போட்டு அந்த தைலம் போட்டு தேய்க்கணும்ல, அதனால அந்த தைலத்தை அப்படியே கையில் ஊற்றிக்கிறீங்க. ஊற்றிட்டு தான் பார்க்குறீங்க அவர் ஷர்ட்டை மேலே தூக்கி விடாமல் ஷர்ட்டை டைட்டை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தைலெல்லாம் கீழே ஊற்றுது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ வந்து சட்டை மேலே தேய் அப்படிங்கிறாரு. எதே சட்டை மேலேயா, யார் சார் நீங்கள், என்ன சார் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஷர்ட்டை தள்ளி விடுங்க சார், அதாவது ரொம்ப நான் உன்னை கழட்டுவோம் சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, லைட்டாக அந்த இடத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நீ சட்டை மேலே தேய், அது லிக்விட் தானே உள்ளே போகும் அப்படிங்கிறாரு. சார் விளாடாதீங்க சார், அதெல்லாம் கீழே ஊற்றுது ப்ளீஸ் சார், அதெல்லாம் பெட்டெல்லாம் வாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரு ஷர்ட்டை விடுற மாதிரி தெரியல. ஐயோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை பிடிச்சி டக்குன்னு கிள்ளிடுறீங்க. ஸோ டக்குன்னு அவர் கையை எடுத்துடுறாரு. இப்போ டக்குன்னு நீங்களும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறீங்க. சும்மா அமைதியாக எடுத்திருந்தா அவரே எடுத்திருந்தா லைட்டாக அந்த ஒரு கொஞ்சம் பிளேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி இருந்திருக்கலாம், அதாவது மேலே தட்டை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கு நீங்கள் ஒரு வேகத்தில், ஒரு ஆவேசத்தில், ஒரு உத்வேகத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சட்டை இழுக்கவும் ஷர்ட்டு பட்டன் கீழேருந்து ஒரு 4 பட்டன் கலண்டே போயிடுச்சு, அதாவது பிஞ்சிருச்சு. ஷர்ட் பட்டனே பிஞ்சு அப்படியே தெரிச்சு போயிடுச்சு. பாதி அதாவது எப்படி சொல்கிறது, வயிறு வரைக்கும் இருக்குல்ல, ஸோ வயிறு வரைக்கும் ஷர்ட்டை தூக்கி விட்டீங்க. அவருக்கு செம்மையாக ஷையாக இருக்குது. ஐயோ வயன் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஐயோ சார் சாரி சார் அப்படிங்கிறீங்க. ஐயோ சாரியோ முதல்ல எங்கிட்டு போ அப்படிங்கிறாரு. ஐயோ என்ன சார் பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிறீங்க, மருந்து போட்டுட்டு நான் போயிடுறேன், நான் என்னதை பார்க்கவா போறேன், இதை பார்த்து எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு என்ன வரப்போகுது ஆனால் நல்லா பாப்பியே அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க சார், நான் போட்டு விட்டு போயிடுறேன், என் கைப்பட்டாலே வலி தானாக போயிடும் அப்படிங்கிறீங்க. ஐயோ எனக்கு மனசு வலிக்குது அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் மனசுக்கு நான் வேணா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் தையல் இருக்குல்ல, அதை அவர் கையை எடுத்துட்டு அவர் நெஞ்சுக்கிட்டு கை கொண்டு போறீங்க, ஒன்று கொன்னே போடுவேன் அப்படிங்கிறாரு. ஓ சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உன்னோட உணர்ச்சி வசதியில் தீய வச்சு கொளுத்த அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. இப்போ லைட்டாக மறுபடியும் ஷர்ட் அந்த எந்த இடத்து வரைக்கும் இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்குங்க மட்டும் லைட்டாக இது பண்ணிட்டு மிச்ச இடத்துல கவர் பண்ணிக்கிட்டாரு, நல்லா டைட்டாக பிடிச்சிட்டாரு, நீங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே நினைக்கல, நீங்கள் பட்டுக்கு தயாரம் தான் தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு சும்மா கொஞ்சம் தூரம் அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதுக்கே உங்கள் கை கம்முன்னு இருக்காமல் பிடிச்சி கிள்ளிட்டீங்க. ஸோ இப்போ நல்லா வசதியாக தேய்க்கிறதுக்கே விட்டுருக்காங்க. ஸோ மேடமோட கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது, கண்ணும் சும்மா இருக்க மாட்டேங்குது. கண் வந்துட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏன் பார்க்குறீங்க எதுக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது ஃபேஸ் எல்லாம். இந்த மாதிரி தான் பல ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது உங்களுக்குள்ள. நம்ஜுன் பாட்டுக்கும் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறதால அவருக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எதுவும் ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கை வேற சும்மாவே இல்லாமல் அப்படியே எப்படி சொல்கிறது, மறுபடியும் கிள்ளி வைக்கிறதுக்கே கை அப்படியே போகுது. ஆனால் கட்டுற மயன் அசிங்கமாக போயிடும். ஒரு தடவை ஏதாவது பண்ணோம் அப்படின்னா சமாளிச்சுக்கலாம், திரும்ப அதே பண்ணோன்னா அசிங்கமாக போயிடும். ஒயன் ப்ளீஸ் ஒயன் கண்ட்ரோல் யோர் செல்ஃப் அப்படின்னு நினச்சிட்டே மறுபடியும் அதை போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு லைட்டாக நீங்கள் தேய்க்கிறப்போ பெயின் ரிலீஃப் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ லைட்டாக வலிக்கும்ல, ஸோ வலிக்கிறப்ப ஐயோ அப்படின்னு கத்துறாரு. ஆனால் சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஒயன் என்ன ஒயன் பண்ணிட்டு இருக்க, 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமா தேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு பெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பெயின் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்காக இவ்வளோ நேரம் தேய்ச்சிட்டே இருப்பியா அப்படிங்கிறாரு. ஸோ சார் 1/2 மணி நேரம் தேய்க்கணும் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை 1/2 மணி நேரமா, இத்தனை நேரம் யாரும் தேய்ச்சி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லவும், நான் தேய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரகடாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அவர் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. நீங்கள் மறுபடியும் தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் தேய்ச்சி முடிக்கிற வேலை. ஆனால் மேடமுக்கு வந்துட்டு அங்கேருந்து கையை எடுக்கவும் மனசு இல்லை, அந்த அதாவது பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணவும் மனசு இல்லை. அப்படிதான். ஆனால் உங்களுக்கு மைண்டுக்குள்ளேயே தோணுது, வெக்கங்கெட்டத்தனமா இந்த மாதிரி பார்க்குறியே, உனக்கு அறிவு இல்லையா, அவர் உன்னோட சாரு, அவரால் தான் நீ வந்துட்டு இங்கே உயிரோடையே இருக்க, இல்லைன்னா என்றைக்கோ கூட்டி போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியாது, அவன்கிட்ட மாட்டிட்டு சின்ன அவன் ஆயிருப்போம். ஆனால் அவர் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஒயன், தப்பு ஒயன் அப்படின்னு உங்களோட புத்தி சொல்லுது. மனசு பாருடி இன்னும் தேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போது உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன அப்படின்னா ஒரு பாட்டு, இந்த வாடி வாடி நாட்டுக்கட்டைகள். ஸோ அந்த மாதிரி அந்த வாடி வாடிங்கிற வார்த்தை மட்டும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நாட்டுக்கட்டை அப்படிங்கிறது வாய் தவிர வெளியே பாடிட்டீங்க. ஸோ எப்படின்னா மைண்டுக்குள்ளே வாடி வாடி அப்படிங்கிறத பாடிட்டு நாட்டுக்கட்டை அப்படிங்கிறது நல்லா வாய் விட்டு சொல்லிட்டீங்க. அது நம்ஜுனுக்கும் கேட்டுருச்சு. நாட்டுக்கட்டையா, யாரை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருடைய உங்களை திரும்பி பார்க்குறாரு. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, அத்தாடி என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது, கண்ணும் சும்மா இருக்க மாட்டேங்குது, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுதே, என் கண்ட்ரோலில் கொஞ்சமாவது இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு
என்னமோ பாடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. வாயின்னு இருந்தால் பாடத்தான் செய்யும். அதுக்கு கூட குறை சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரியுமா, பாட்டி காலத்துலலாம் வந்துட்டு பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி சுளுக்கு எடுக்கிறப்ப பாட்டு பாடி தடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கவும், அது சரி, ஏதோ நாட்டுக்கட்டுன்னெல்லாம் எனக்கு காதுல கேட்டுச்சு. ஐயோ, காது வந்துட்டு பாம்பு காது போல. சார், நான் அப்படி பாடல சார். நாடு நாடா போயிட்டு கட்டை கட்டையா இருக்கா, தேன் தேன் செக்கு மரம் அப்படின்னு எதுவும் வளர்றீங்க. ஏய் உளராத, நீ பாட்டு தானே பாடின, என்ன பார்த்தானே பாடின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ, ஆசை பாருங்க. அப்படியே சாருக்கு மனசுக்குள்ள மன்மதன் நினைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்? எனக்கு என்ன குறைச்சல், நான் அப்படியே அழகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. நீங்க ஆமா ஆமா, ஏன் எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க அழகா, போங்க சார், போயிட்டு இது குழந்தை சொன்னா கூட, குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாது அப்படின்னு நீங்க சொல்லவும், அப்புறம் எதுக்கு நீ என்ன இப்படி பார்த்துட்டு இருந்த, இதுக்கு என்ன பார்த்து இப்படி பாட்டு பாடின, அப்புறம் எதுக்கு அங்க விழுறப்பவும் என்ன பார்த்துட்டே இருந்த, நீ என்ன கூட இந்த படுக்க வைக்கிறப்ப என்ன பார்த்துட்டே இருந்த, ஏன் அப்படிங்கிறாரு. சார், அதுக்கு இப்போ ரீசன்லாம் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறுபடியும் இந்த ஃப்ளிட்டிங் மோடுக்கு போயிட்டீங்க. இன்னும் தெரியல, ஏதாவது ஒரு விஷயம் அவர் பேசுகிறப்ப உங்களையே அறியாமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அது உங்களுக்கே தெரியல ஏன்னு. ஸோ அது ரீசன் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி அவரே அதாவது கண்ணை பார்த்த மாதிரியே பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண் பார்த்து பேசுகிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ இடக்கு மடக்காது இட குடும்பமாக சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு வேற பயமாக இருக்குது. சொல்லுங்கள் சார், நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரீசன் தெரியணுமா, தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணடிச்சு வேறு கேட்குறீங்களா? ஆ, என்ன கண்ணெல்லாம் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு தேய்ச்சிட்டு இருந்திருப்பீங்கள்ல, இப்போது அவருக்கு அந்த பெயின் எல்லாம் ஒரு அளவுக்கு நார்மல் ஆகிருக்கும். ஸோ அவர் வந்து டக்குன்னு லைட்டாக எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கண்ணெல்லாம் அடிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சிடறாரு. ஆனால் அவருக்கு அப்படியே தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பரவாயில்லையே, வலி சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆ, ஆமாம்ல, வலி சரியாயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறாரு. பாருங்க, இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தால் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்க, ஓகேவா? என்ன நேரம் முடிஞ்ச கேவலம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு மாதிரி அழகு தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி தேவையில்லாத காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, தெரியலையே, ஏன் கொடுக்குறேன், ஆமாம்ல, ஓகே சார், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன, நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது தப்பா, இல்லை கொடுக்காம இருக்கணும்னு சொல்ல வரீங்களா, எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ, நீ வாயே பேசாமல் போ, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஓகே தானே, ஓகே தான், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எந்திரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் எந்திரிக்கிறாரு. நீங்கள் ஏதோ செக் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிப்பார். எந்திரிச்சக்கப்புறம் ஷர்ட்டை கொஞ்சம் லைட்டாக அப்படி தூக்குங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அங்கே இடுப்பெல்லாம் மாவு, அது என்ன, தைலம் போட்டிருப்போம்ல, ஸோ அதனால் அது வந்துட்டு லைட்டாக, ஆனால் ஷர்ட்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் அப்பிடும், நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டு கொஞ்சம் தூரம் மேலே தூக்கி விட்டு அப்படியே ஒரு பட்டன் கழட்டி விட்டு எப்படி முடிச்சு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஆல்ரெடி 4 பட்டன் பிஞ்சு போச்சே, ஸோ ஈஸியாக இருக்குது. ஸோ மேலே கொஞ்சம் தூரம் தூக்கி ஷர்ட்டை வந்துட்டு 2 இது போட்டு டை பண்ணிடுறீங்க, கட்டிடுறீங்க. இப்போ அவருக்கு ஹிப்பு மட்டும் லைட்டாக தெரியுது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏய் ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், அவங்க என்னடி பார்வை அப்படிங்கிற மாதிரி, அங்கே என்ன பார்வை அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு, ஆ நான் தானே உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டேன், சரியாயிடுச்சான்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சில விஷயங்கள் தெரியும், எல்லா விஷயங்களும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லவும், ஐயோ சார், எது, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, தப்பு அதான் நான் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தா அப்படி தெரியல அப்படிங்கிறாரு. பார்க்க பார்க்க தெரிஞ்சுப்பீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு அது அந்த உங்களோட கை, அந்த வாய், அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எதிரி போல். ஸோ உங்களோட மைண்டு சொல்கிறத கேட்குறதே இல்லை. நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் கை பாட்டுக்கு தலைமையில போயிட்டு மறுபடியும் நம்ம இடுப்பு பிடிச்சி நிறக்கிற ஒரு கிள்ளிடுது 2 பக்கமும், ஓகேவா? ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கமும் 2 கை போயிட்டு கிள்ளிடுது. அவர் ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, அத்தாடி, என்ன வேலை பண்ண ஒயன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் 2 கை அப்படி பார்த்துக்கிறீங்க. அவருக்கு அப்படி செம கது, என்ன பண்ணுன நீ அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட உங்களோட 2 கை மட்டும் பார்த்துட்டு, என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 கையை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒயன் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சார் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப உங்கள் கையை பார்த்து, ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் மான மரியாதை இருக்குது, அதுவும் இப்படி கொஞ்சம் கூட நீங்கள் என்னோட கண்ட்ரோலே இருக்க மாட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கிள்றீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தேய்க்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னோட மைண்டு சொல்கிறத வந்துட்டு நீங்கள் கேட்கணும், அதாவது என் புத்தி சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒயன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீ என்ன கையை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அதுவா சார், சாரி சார், நான் எதுவும் பண்ணலை, என் கை தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ எதுவும் பண்ணல, உன் கை தான், அப்போ கை வெட்டிட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவர் வந்துட்டு
என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ சரியில்லை ஒயன், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை இங்கே வச்சுக்கவே மாட்டேப்பாரு அப்படிங்கிறாரு. ஏன் வச்சுக்கிட்டா என்னவா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. அது வந்துட்டு என்ன எதுக்கு இப்போ இந்த மாதிரி பேசுகிறாரு. இல்லை சார், வச்சுக்கிட்டா என்ன, நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கவும், என்ன பிரச்சனையா, என் வயிற்றே என்னோட இடுப்பே பார்க்குறேன், என்னோட இடுப்பை பிடிச்சி நீ சரியில்லை அப்படிங்கிறாரு. ஆமாம், பெரிய மன்மதன் நினைப்பு உங்கள் இடுப்பு பார்க்குறாங்க இப்படி சொல்கிறாங்களாம். போங்க சார், ஏதோ கை தவறி தெரியாமல் கிள்ளியிருக்கலாம், என்ன இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னடி இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்படி தான் பேசுவேன். அப்புறம் சரி ஓகே, உங்களுக்கு இப்போ பெயின் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கவும், சரியா போச்சு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் திரும்பிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போயிருப்பீங்க, அதாவது அந்த டோரில் வந்து தாண்டி போயிருப்பீங்க, கதவை தாண்டி போயிட்டீங்க. அவர் வந்துட்டு போனவங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு, அதாவது கதவே பார்த்துட்டு இருப்பார்ல, ஸோ அந்த வாசலே பார்ப்போம்ல, அந்த மாதிரி கதவுகிட்டே பார்க்கவும் போன நீங்கள் திரும்ப டக்குன்னு வரீங்க. ஸோ வந்து அப்படியே எட்டி பார்க்கவும் நம்ஜன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. தனியாக மறுபடியும் வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் வரீங்க. ஸோ உள்ள வந்து கிட்ட அப்படிங்கவும், சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் நாட்டுக்கடை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அடிங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை துரத்துறதுக்கு வர்றாரு. ஆனால் நீங்கள் அப்படியே சுண்டலி மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடிட்டீங்க. அவர் அப்படியே கதவு கிட்ட நின்று பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. என்னமோ தெரியல, அப்போ ஏற்பட்ட ஒரு மாதிரி ரொம்ப கோல்டான ஒரு பர்சன் தான். யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார், சிரிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு ஓடுறீங்கல்ல, அவர் மேலே நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன் சிரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நம்சு, நீ எதுக்கு சிரிக்கிற, அவன் சொன்னதுக்கு நீ கோவலப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு மாதிரி இப்போதான் ரியலைஸ் ஆகுது. நான் ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்க, இதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். டியர், இன்றைக்கி வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டேனே. சண்டே அப்படிங்கிறனால, அதாவது போன வாரம்லாம் அந்த மாதிரி லீவ் கொடுக்கல, அதாவது எப்படி சொல்ல, சீக்கிரம் விடலாம், நிறைய ஒர்க் இருந்துச்சு. பட் இந்த வாரம் கொஞ்சம் ஒர்க் கம்மி அப்படிங்கிறனால சீக்கிரமாக விட்டுட்டாங்க. நான் ஒரு 6:30 6:15 வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஓகேங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லணும்னா, முக்கியமான ஒரு விஷயம், நான் வேலைக்கு போகிறேன்ல, ஸோ அந்த ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் 3 days வந்துட்டு சேலரியோட லீவாக. செம்மல்ல, அவங்க வந்துட்டு எதுவுமே கேட்குறது இல்லை. மற்ற இடத்துலலாம் கூட ஒரு நாள் ஒரு அப்படியே பெர்மிஷன் கேட்டால் கூட ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. பட் இவங்க பெர்மிஷன் கேட்டாலும் எதுவும் கேட்குறது இல்லை. நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் நாம் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, எனக்கு வந்து 7 o'clock கிளம்பணும் அப்படின்னா நான் வந்துட்டு 7 o'clock நான் போகிறேன் அப்படின்னா கூட சரிம்மா ஓகேம்மா கிளம்பிக்குமா அப்படி சொல்கிறாங்க. டியர், எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் தான் ஒரு நாளைக்கு ஓவராக கடமை உணர்ச்சி தாங்க முடியாமல் 7:30 வரைக்கும் இருந்துருவேன். பட் வந்துட்டு ரொம்ப பரவாயில்ல. பீரியட்ஸ் டைமில் 3 days வந்துட்டு கண்டினியூவாக லீவ். எனக்கு இது போதுமே, வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கடியே. செம ஹாப்பி நான். ஸோ நீங்கள் இது ஒர்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஆஃபீஸில் இந்த மாதிரி லீவில் வந்துட்டு அந்த பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு 3 days லீவ் தராங்களாடியே. எனக்கு தராங்க. ஐயோ, எனக்கு ஜாலியாக இருக்குது. சரி ஓகே, அடுத்து வந்துட்டு கமெண்ட்டுக்கு வரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகவிடியரோட கமெண்ட் தான் இருக்குது. மொத்தமே 3 கமெண்ட் தான். ஸோ ராகவிடியர் கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ராகவிடியர், நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸோ ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு போன எபிசோட் பிடிச்சிருந்துச்சி, போன வீடியோ. ஃபஸ்ட்டில் ராகவிடியரோட கமெண்ட் தான் இருக்குது. ஸோ ராகவிடியர், உங்களுக்கு போன எபிசோட், அதுக்கு பேர் என்ன, போன வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ சராங்க. ஓகே, வேறு என்ன அச்சோ ராகவிடியர், ரொம்ப வெயிட் பண்ணிங்களா? ஓகே, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் டியர். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு எசக்கு ஆகி வந்துட்டு வீடியோ போட முடியாமல் போயிடுது. என்ன பண்ணுறது? ஆனால் சரி ஓகே, பட் சாரி. ஓகே, முதல்ல நீங்கள் சாரி அதிகமாக சொல்ல வேணாம்னு சொன்னீங்களா? சரி ஓகே, இனிமேட்டு அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இன்கேஸ் வந்துட்டு வீடியோ போட முடியலன்னா வந்துட்டு அப்டேட் பண்ண சொன்னீங்க, ஏதாவது போஸ்ட் போட சொன்னீங்க. நான் ட்ரை பண்ணுறேன் டியர். என்னால் வீடியோ போடவே முடியல அப்படிங்கிறது எந்த மாதிரி, நான் ஃபோனே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னால் வீடியோ போட முடியதில்லை. அதனால தான் வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு அப்டேட் கூட பண்ண முடியறதில்ல. பட் இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க டியர். ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னா இத்தனை பிரச்சனையும் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சண்டே நான் வந்துட்டு சண்டே லீவ் தான், பட் நான் தான் போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த மந்த் எண்ட் அது என்ன இயர் 2 முடி வரைக்கும்லாம் அந்த மாதிரி போகலாம், கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்காக போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு சண்டே லீவ் போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உட்காந்து பேசினேன் அப்படின்னா 5 1 shot ரெடி பண்ணுவேன். அந்தளவுக்கு என்னால் முடியும். ஆனால் என்ன வாய்ஸ் போக போக கிராக் ஆகும், பட் இருந்தாலும் 1 shot ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டே உட்காந்து அப்படின்னா 5 1 shot அப்படியே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி
பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கெடியூல் போட்டேன்னா அது பாட்டுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கிறப்பல கொஞ்சம் நான் போட்டுருவேன். ஆனால் அதுக்காக எனக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுதுங்க டியர். சும்மா ஏன் லீவ் போடணும்? ஒரு ஃபோன் வாங்கிட்டு அப்புறம் லீவ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் உட்காந்து நம்ம வேலையை முடிச்சிடலாம்ல. அதனால அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ராகவி டியர், எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐயோ ரொம்ப ரொம்ப ஐயோ எனக்கு சொல்கிறதுக்கே தெரியல. செம ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அப்படியே அழகா வந்துட்டு எனக்கு தெளிவாக நீங்கள் அவ்வளோ பெரிய கமெண்ட்டாக பண்ணிக்கிறீங்க. ஐயோ தேங்க்யூ டியர். எங்கெங்க ராகவி டியர் நான் என்ஜாய் பண்ணுறது? அப்படியே வந்துட்டு எனக்கு ரோபோட் மாதிரி இருக்குது. அப்படியே காலையில் எந்திரிக்கிறேனா, ஸோ எந்திரிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டு எந்திரிச்சு ஹீட்டர் போட்டுவிட்டு போயிட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு திரும்ப நான் போயிட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து ரெடி ஆவேன். ஸோ ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோன் கீழே எடுத்து பார்க்க டைம் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபனுக்கு சாப்பாடெலாம் போட்டுட்டு தண்ணி ஒரு பாட்டில் பத்தாது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஃபில்டர் வாட்டர் தான் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த தண்ணி பிடிக்கிறதே இல்லை. எனக்கு எங்கள் வீட்டில் ஆற்று தண்ணி வரும். ஸோ அதை குடிச்சாருன்னா குடிச்ச மாதிரி இருக்கும். அது ஃபில்டர் தண்ணி கசக்குது, எனக்கு அது பிடிக்கிறது. ஸோ 2 பாட்டில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு எல்லா பேக்கெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு அப்படின்னா திரும்ப 7 மணி வரைக்கும் நான் வந்துட்டு ஃபோனே கையில் தொட முடியறதில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கலாம், பட்டு மோஸ்ட்லி டைம் கிடைக்கிறதில்ல. எனக்கு வேலையே சரியாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 7 மணி 7:15 ஆயிரம் வரதுக்கு. ஸோ இந்த தட்டிக்கு வந்து உட்காந்து திரும்ப நான் எப்போ பேசுகிறேன்னா ஸோ அதை பேசிட்டு திரும்ப அடுத்து ஒரு கொஞ்சம் எஃப்எஃப் முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டா என்னால் பேசவே முடியாது. ஸோ அதனால வந்துட்டு பாதி நாளில் வந்துட்டு இதான் ரீசன்னால இது பண்ணிடுவேன். இப்படி ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இருக்குது. அப்புறம் சாப்பாடு செய்யணும், நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் மட்டையாயிடுவேன். திரும்ப அடுத்த நாள் ரிப்பீட் இதே தான் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இருக்குது. நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியலங்க ராகவிடியர். என்னமோ பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு கஷ்டம்லாம். ஸோ ஒரு கொஞ்சம் நான் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம். லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா டேஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண முடியாது போல். அப்புறம் ராகவிடியர், நீங்கள் ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டிங்களே. ஸோ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ 8 மணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அம்மா வந்துடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. பட் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஷாட்டை வந்து போட்டுறேன். அப்படி இல்லைனா நான் அடுத்த வீக்குள்ளே ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னா சண்டே லீவ் போடுறேன். இல்லை அப்படின்னா கூட ஓகே, நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒன் ஷாட் போடுறேன் அப்படின்னா நீங்கள் கேட்ட ஒன் ஷாட் தான் போடுவேன் ஜிம்னாக்காக. ஓகேங்களா? ஸோ அது என்ன டைட்டில் அப்படிங்கிறது மட்டும் டைட்டில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேவா? இல்லைன்னா கூட நானே தான் டைட்டில் வச்சுக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன ஸ்டோரி லைன் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்க, கண்டிப்பாக நான் அந்த ஒன் ஷாட் நான் போடுறேன். அப்புறம் ராகவிடியர், நீங்களும் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒர்க்கு டென்ஷனாக ப்ரெஷராக இருக்குன்னு சொல்கிறீங்கள. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு தெரியல. பட் இப்போ தான் எனக்கே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்கும் போல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா அப்படின்னு. பட் எனக்கு வந்துட்டு எப்படின்னா அங்கே இருந்து நான் வரும்போது அப்படியே வந்து படுத்தினா தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் போல். பட் நான் எப்போ ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறேன், இது மாதிரி பேசினேன் அப்படின்னா எனக்கு அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆயிடுது. ரொம்பவே தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்ததுமே கமெண்ட் தான் பார்க்குறேன். ஸோ உங்களோட கமெண்ட்லாம் வந்துட்டு பார்க்குறப்ப எனக்கு அப்படியே அந்த மைண்ட் அப்படியே சூப்பராக ஃப்ளை ஆகுது. அடுத்து சீனியரோட கமெண்ட் இருக்குது. ஓகேங்க சீனியரே என்ன பண்ணுறீங்க? குட்டி பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐ மிஸ் யூ. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நான் உங்களை மிஸ் பண்ணுறேன். அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்துட்டு என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. பட் நான் ஹார்ட் மட்டும் தான் போடுறது. தப்பாக எடுத்துக்காதீங்க டியர். யாருமே நான் வந்து வெறும் ஹார்ட்டு போட ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பாக மெசேஜ் படிக்கிறேன் டைம் கிடைக்கிறப்போ. அப்புறம் ஹார்ட்டு போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு வீடியோ பேசுகிறப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே. வேறு என்ன? சீனியரே, நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்துட்டு அப்படியே அழகாக நீங்கள் வந்துட்டு டைப் அரை மணி நேரம் நான் சொன்ன அந்த கதையை நீங்கள் அழகாக ஒரு பேரால் வந்துட்டு டைப் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு கொடுத்துக்கிறீங்க. ஐயோ எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த கமெண்ட்லாம் படிக்கிறப்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி என்னையும் சிரிப்பானா எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஹாப்பியாக நம்ம சிரிப்போம்ல, நம்மளே அறியாமல் நம்மளோட ஃபேஸில் ஸ்மைல் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே தேங்க்யூங்க சீனியரே. ஆனால் என்னால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. சாரி, கோச்சிக்காதீங்க. நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் சாரி கேட்கணும். அது என்னோட கடமை. நான் கேட்பேன். சீனியரே, நீங்கள் ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்கல்ல என்னோடய ப்ரொஃபைல் ஐபி அப்படிங்கிறது தான் உன்னோட ஐடியான்னு. அது என்னோடய ஐடி தான். அது விமி __ இல்லை விமி _0713 நான் அதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க சீனியரே. ஆனால் வந்துட்டு அதோட யூசர் நேமாக பாஸ்வேர்டு எதையும் மறந்துட்டேன். எனக்கு அது மாட்டேன்ருச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால நான் மறுபடியும் புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஐடி இன்ஸ்டாலே ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ அது விமி _0713 இருக்கும். நான் வந்துட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இந்த வீடியோவில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுதான் என்னோடய ஐடி. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஐடி சொல்லுங்கள். இல்லைனா உங்களோட ஐடி எனக்கு சொல்லுங்கள். நான் கூட எழுதி வச்சு அதை நான் இன்ஸ்டாவில் போட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ராகவிடியர் உங்களோடதும் தான். உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு காட்டவே மாட்டேங்குது. எனக்கு சொன்னீங்கன்னா கூட நான் அப்படியே வந்துட்டு புதுசாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கமெண்ட்டுக்கு கீழே பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது காட்டுறதில்ல. வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிப்பேன். ஓகேங்க டியர். அவ்வளோதான். இன்றைக்கி இன்னொரு கமெண்ட் இருந்துச்சு. என்னென்னா அஜித் குமார் இருந்துச்சு. அஜி ப்ரோ நீங்களா அது? ஐ மிஸ் யூ டு லவ் யூ சராங்கே.
நீங்கள் அஜித் ப்ரோ நீங்கள் தானே இல்லை வேறு யாராவது தெரியல, பட் அஜித் குமார் தான் இருந்துச்சு. ஓகே ஐயோ சார், அங்கே நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் லைவ் வர முடியலங்க. அது வேலைக்கு போகிறேன், அதனால் லைவ் வர முடியல. எனக்கு மன்னிச்சு சாரிங்க, லைவ் வர முடியல. அவ்வளோதாங்க டியர். இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு உனக்கு பண்ணிட்டேன். அவ்வளோதான். லவ் யூ சார். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கா?